இன்னைக்கு நடக்க போறது வெறும் செமிஃபைனல் ரேஸ் மட்டும் கிடையாது. 2016ல நம்மள அடிச்சு தும்சம் பண்ணிட்டு தான் கொல்கத்தால அவங்க கப்பையே தூக்குனாங்க. பிளஸ் அந்த இடத்துல அவங்களோட அந்த வெற்றியோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோல்வியில இருந்து தான் ஆரம்பிச்சது. பிளஸ் நம்மள காயப்படுத்திட்டு தான் அவங்க சந்தோஷமா, ஜாலியா அந்த வருஷம் கோப்பைய தட்டி தூக்குனாங்க. அதற்கெல்லாம் ஒரு பழிவாங்கும் படலமா 2016ல நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க. அந்த ஒரு 10 வருஷ கணக்குக்கு இன்னைக்கு நாங்க பழி தீர்க்கும் வகையில இந்த வருடம் நாங்க உங்கள தோற்கடிச்சு, உங்கள நாங்க வெளிய அனுப்புனோம் அப்படின்னா, எங்களுக்கு அந்த 2016ல பட்ட காயத்துக்கு நாங்க இன்னைக்கு ஒரு மருந்து போடுற விதமா இன்னைக்கு ஒரு ரிவெஞ்ச் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வெஸ்ட் இண்டீஸ். ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 பயங்கர ஒரு ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப 3 செமிஃபைனலிஸ்ட் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. எஸ்பெஷலி முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா நுழைஞ்சாங்க. 2வதா இங்கிலாந்து நுழைஞ்சாங்க. 3வதா நேத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இலங்கையிடம் தோல்வி அடையல. பிளஸ் அந்த ஒரு நெட் ரன் ரேட்னால பார்த்தீங்கன்னா, நேத்து நியூசிலாந்து அணி உள்ள செமிஃபைனலுக்குள்ள கெத்தா ரகமா நுழைஞ்சாங்க. இப்ப நமக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறது யாரு இந்த 4வது ஃபைனலிஸ்ட்? வெஸ்ட் இண்டீஸா? இந்தியாவா? அப்படிங்கிறதா பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க? இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனல் நுழையுமா? இல்ல வெஸ்ட் இண்டீஸுக்கும் பிளஸ் அந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திற்கும் ஒரு காதல் கதை இருக்கு. அது மூலியமா அவங்க உள்ள நுழைய போறாங்களா? நீங்க எல்லாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2016 T20 வேர்ல்டு கப் இந்தியாவில தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் செமிஃபைனலிஸ்டா உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். அந்த செமிஃபைனல்ல நடந்த மேட்ச் யாராலையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுல விராட் கோலி 89 நாட் அவுட், 190க்கு மேல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு நம்ம ஸ்கோர் அடிப்போம். இந்தியா ஜெயிச்சு, இந்தியா தான் ஜெயிக்கும், செமிஃபைனல் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த தருணத்துல அப்போ உள்ள வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட சுக்குநூறா சிதைச்சு எறிஞ்சாங்க. அதுவும் ஒரே ஒரு பேட்டர். அவரு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தது. அவருக்கு 2 கேட்ச் கிடைச்சது. 2 கேட்சுமே நம்ம பசங்க புடிச்சாங்க. இருந்தாலும் 2 கேட்சுமே நோ பால்ல பார்த்தீங்கன்னா, அவுட் இல்ல அப்படின்னோனே, அவரு அத பயன்படுத்தி இந்தியாவ அந்த இடத்துலயே சுக்குநூறா சிதைச்சு எறிஞ்சது மட்டும் இல்லாம, இந்தியாவோட அந்த ஒட்டுமொத்த மக்களோட இதயங்களையும் உடைச்சு எறிஞ்சு செமிஃபைனல்ல இருந்து இந்தியாவ வெளிய அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் கெத்தா வேற ரகமா கொல்கத்தாவுல ஈடன் கார்டன் மைதானத்துல ஃபைனலுக்கு நுழைஞ்சாங்க. அங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச மறந்திருக்க மாட்டாரு. கடைசியில பென் ஸ்டோக்ஸோட ஃபைனல் ஓவர்ல பார்த்தீங்கன்னா, பர்த்வேட் 4 6 அடிச்சு அந்த கோப்பைய தட்டி தூக்குனாங்க. 2வது முறையா கோப்பைய தட்டி தூக்குனாங்க. டேரன் சாமியோட தலைமையில. இந்த மாரி 2014ல நம்மள ஒரு வழியா ஆக்கிட்டு போய் கோப்பையும் தட்டி தூக்குனாங்க. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்குன அந்த அடியா இருக்கட்டும், அந்த பெரிய காயமா இருக்கட்டும், அதற்கெல்லாம் ஒரு பழி வாங்கும் படலமா இப்ப நம்மகிட்ட மறுபடியும் சிக்கியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு ரிவெஞ்ச் நம்ம கம்பல்சரி குடுத்தே ஆவணுங்க. 2016ல நமக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் நம்ம சொந்த மண்ணுல நம்மள அடிச்சுட்டு, பிளஸ் வேர்ல்டு கப்பையும் வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. பிளஸ் அதற்கெல்லாம் ஒரு பழிவாங்கும் படலமா இந்த 2026 இப்ப அவங்க நம்மகிட்ட தானா சிக்கியிருக்காங்கன்னு சொல்லியாகணும். அப்படிப்பட்ட சிக்கும்போது அதை எப்படி அவங்கள பயன்படுத்தணும், எப்படி வச்சு செய்யணுமோ வச்சு செஞ்சுவிட்டு, அவங்கள இந்த வேர்ல்டு கப்லேருந்து வெளியே அனுப்புறதா நம்மளோட இன்னைக்கு ஒரே குறிக்கோளா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்சுங்கிறது இந்த வேர்ல்டு கப்ல நம்ம கம்பல்சரி காமிச்சே ஆகணுங்க. ப்ளஸ் வலினா என்ன, வேதனைனா என்ன அப்படிங்கிறது அவங்களும் கொஞ்சம் உணரணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. இந்த 2026 T20 வேர்ல்டு கப்ல சூப்பர் 8ல இந்த மேட்ச் அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி ஆகணுங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த கொல்கத்தாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு காதல் கதை இருக்கு. இந்தியா கூட விளையாண்ட 5 T20 மேட்ச்ல இந்தியாவை இது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதே கிடையாது. ஆனா கொல்கத்தாவுல நடந்த எல்லா மேட்சஸுமே இந்தியாவை தவிர மத்த எந்த டீம் வந்தாலும் கொல்கத்தாவுல வெஸ்ட் இண்டீஸ் வீழ்த்தினதே கிடையாது. 2016 முதல் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த கொல்கத்தாவில் நடந்த இந்தியாவுக்கு எதிரான மேட்சஸ் தவிர மத்த எல்லா மேட்சஸ்லயும் இங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற லெவலா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் கொல்கத்தாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு காதல் கதை இருக்கு. ஆனா இந்தியாவுக்கும் கொல்கத்தாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்க நடந்த மேட்சஸ்ல இந்தியா 5க்கு 0 அப்படின்ட்டு டாமினேட் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் நடந்திருக்கு கொல்கத்தாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும். அந்த 5 மேட்ச்லயுமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணதே கிடையாது. ப்ளஸ் அதை அப்படியே அந்த ஒரு ரெக்கார்டை மறுபடியும் பயன்படுத்தி இந்தியா வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்துவாங்களா, இல்லை வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஒரு காதல் கதையை மறுபடியும் கொண்டு வருவாங்களா, இல்லை 2016ல நடந்த அந்த காயத்துக்கும் சம்பவத்துக்கும் ஒரு ரிவெஞ்ச் இன்னைக்கு இந்திய அணி குடிப்பாங்களா? 10 வருஷம் ஆச்சுங்க. அந்த 10 வருஷம்
அந்த வலிக்கு, வேதனைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மருந்து போடுற விதமா வெஸ்ட் இண்டீஸ வீழ்த்தி ஒரு வழியா அடிச்சு தும்சம் பண்ணி பார்ப்பாங்களா? எல்லாமே இன்னைக்கு மேட்ச்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு மழை மட்டும் வராம இருக்கணும். மழை வந்ததுன்னா, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் குடுத்துருவாங்க. ரன் ரேட் அடிப்படையில வெஸ்ட் இண்டீஸ் உள்ள போயிருவாங்க. அந்த ரன் ரேட் அடிப்படையில வரக்கூடாது. மழை வராது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டா இருக்கும். 2 டீமுகிட்ட இருந்தும் ஒரு ரன் மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்தியா போன மேட்ச் நல்ல ஒரு கம்பேக் பண்ணாங்க. இந்த மேட்சும் அதே மாரி நல்ல ஒரு கம்பேக் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ வீழ்த்துனாங்க அப்படின்னா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். பிளஸ் இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ 2016ல நடந்த சம்பவத்துக்கெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் இன்னைக்கு இந்தியா குடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி, இந்தியா செமி ஃபைனலுக்குள்ள கெத்தா வேற ரகமா உள்ள நுழைவாங்களா? இல்ல வெஸ்ட் இண்டீஸ் அதே காதல் கதை அந்த 2016 வச்சு பயன்படுத்தி மறுபடியும் இந்தியாவ ஏதாவது வீழ்த்த ட்ரை பண்ணுவாங்களா? அ எல்லாமே நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும், ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.